இங்கே ஹெவி வெஹிக்கிள்ஸ் வச்சுருந்தா தாங்க கஷ்டம். இப்போ அந்த டனல் அங்கே பார்த்தோம், அந்த டனல் வந்து இங்கே தான் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இந்த சுற்றிட்டு வர ரூட் வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயோ டனல் இருக்குது. என்னாச்சுன்னு தெரியல, நிறுத்திருக்காங்க. ஏன் நிற்கிறாங்க? ரோடு இல்லை போல இருக்கா. श्रीनगर रूट नहीं है. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது லேண்ட்ஃபால் ஆகிட்டுருக்கு. மேலே இருந்து கல் பாறைலாம் வந்துட்டுருக்கு. அங்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கொட்டா மாதிரி இருக்கும் பாருங்க, ஒரு கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஷீட் மாதிரி போட்டுருக்காங்க. அதில் பாதி ஷீட் காலி ஆகிடுச்சு. இன்னமும் கல் சரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா ரோடு பிளாக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு. மேலே இருந்து அந்த இடம் பேர் லேண்ட்ஸ்லைடு தான் போட்டிருக்கு. பந்தாயல் லேண்ட்ஸ்லைடு ஏரியா. வந்தோம், நின்னாச்சு. ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடியே ஓகே பைக் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பைக் போகன்றாங்க. அதை போய் பார்ப்போங்க. இதை பாருங்க, இந்த இடம் தான். இந்த ஷீட் அப்படியே பெரிய பெரிய பாறையாக வந்து மேலே சின்ன கூட சரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. தாண்டி போக முடியுமான்னு தெரியல. இங்கேயே ரூம் எடுக்கிறதா ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாரு. இந்த இடத்துல போயிட்டு அருண் இந்த இடத்துல போ. அருண் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வழி இருக்குன்னாங்க. எல்லாம் வந்து நடந்து, அதாவது அந்த ஷார்ட் டாக்ஸியில் வந்தவங்களாம் நடந்து போகிறாங்க. அந்த வழி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்ம பைக் அதில் போகிற மாதிரி இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போகலான்றாங்க. தெரியலங்க எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குன்றது தெரியல. ரொம்ப ரிஸ்கியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயே சேரு, பயங்கர சேரு. போய் காமிக்கிறேங்க. இது கிளியர் ஆகிறதுக்கு எப்படியோ ஒரு 8 to 9 hours நாளைக்கு கூட ஆகணும். எப்போ இது கிளியர் பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு சொல்லவே முடியாதுங்க. இது பாருங்கள், இதில் எப்படி ஏறுறது வண்டியில்? வாய்ப்பே கிடையாது நினைக்கிறேன். ஆனால் ரிஸ்க்கு. வண்டி ஏறணும்னு நினச்சா ஏறலாம், வந்து ரிஸ்க்கு, பயங்கர ரிஸ்க்கு. நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம விரும்பலைங்க. இந்தமாரி நடக்கும்னு யார் எதிர்பார்த்தா? இங்கே பாருங்கள், இதில் பைக் எப்படி நான் எடுத்துன்னு போகிறது? வாய்ப்பே கிடையாது. பைக் தான் வருதா? பைக் வருதா? வர பைக்கில் தானே வராங்க. எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். வாய்ப்பு ஃபுல்லாக வந்து வாய்ப்பே இல்லைங்க. நம்ம ரோடு கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். பயங்கர வெறுப்பாக இருக்குது. நல்லா வந்து மாட்டிக்கணும். இது NH 44 வந்து இமீடியட்டாக அவங்க கிளியர் பண்ணணும். பட் இன்னும் அந்த கிளியர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. யாருமே வந்து பார்க்கவும் இல்லை. இதில் எப்படிங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறது? வாய்ப்பே இல்லை. என்ன கிளம்புறேங்க. அம்மா நடந்து போகிறவங்க வேணால் போகலாம். மற்றபடி அம்மா இதுவே நடந்து போகிறதே ரிஸ்க்காக இருக்குது. ஒருத்தன் பைக் எடுத்துன்னு போய் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அதில் போக முடியுமா போக முடியாதுன்ட்டு சொல்கிறேன். வேணாம்னு சொல்கிறேன். போகாதரா, ரிஸ்க்காக இருக்குதா, ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. ட்ரை பண்ணிட்டுருக்கான். எவ்வளோ சொல்லியும் கேட்கல. அங்கே பாருங்கள், டயர் சுற்றின்னு இருக்குது. போக முடியாது. அது ரொம்ப கஷ்டம். சும்மா கிடையாது. நடக்கிறது, நடந்து மேலே போகிறதே வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே போக முடியாது. கூப்பிட்டுருக்காரு. என்ன இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கானுங்க? அது உயிராச்சு, அது வேலைக்காக போக போகிறான் அப்படின்றான்.
நான் சொன்னேன் போகாதான்னு, அங்கே பாருங்க முக்கிட்டு இருக்காங்க, போக முடியாது. அப்படியே இப்படி விழுந்துட்டுருக்கு. நல்ல வேலை போல, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அங்கே தான் நின்றுட்டு இருந்தோம் எல்லாரும். சத்தம் கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். சத்தம் கேட்டிருக்கோம். பாருங்க சாமிடா, தெரில இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. லேண்ட்ஸ்லைட் ஆகி ஒரு 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இங்கே க்ளோஸ் இருக்குமா, க்ளோஸ் மேலே இருக்கும். லேண்ட்ஸ்லைட் ஆகி நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா 5:30 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். 5:30 6 o'clock நம்ம இங்கே வந்தோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:55 ஆகுது. இன்னமும் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெயின் இருக்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகுமா, ரெயின் முடிஞ்சதுக்கப்புறம் லேண்ட்ஸ்லைட் ஆகுமா. டிராஃபிக் வந்து பயங்கரமாக, ஏன்னா இங்கே அமர்நாத் யாத்திரை போயிட்டுருக்குல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. இப்போது இந்த ஒரு ஸ்பாட்டு மட்டும்தாங்க, இந்த ஒரு ஸ்பாட்டை க்ராஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் லேண்ட்ஃபால் ஏரியா கிடையாதுன்றாங்க, ஃபுல்லாக பிளெயின் ஏரியா தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ரிட்டன் போய் மணாலி போயிட்டு லே போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கே வெயிட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ராம்பன்ட்டு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, ராம்பனில் போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு எப்போ டிராஃபிக் கிளியர் ஆகுதோ அப்போ கிளம்பலான்றாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டிராஃபிக் கிளியர் ஆகும், காலையில் வந்து கன்ஃபார்ம் மத்தியானத்துக்குள்ளே கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனாலும் அது 1 ஹவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஃப்ளோ இருக்கும் அப்படின்றாங்க. நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம ராமன் போனால் இங்கேருந்து ராமன் போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 ஹவருக்கு மேலே ஆகும். அங்கேருந்து கிளம்பி வரதுக்குள்ளே த ரோட் இஸ் க்ளோஸ், தென் வி ஆர் ட்ராப்டுன்னு ஆகிடும். மறுபடியும் அதே ட்ராப்பில் திருப்பி உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பைத்தியக்கார மாரி உட்காந்துருக்கோம் நம்ம. இது எல்லாமே ஃபேட்டுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையை மீறி எதுவும் பண்ண முடியாது. இயற்கையை மீறிய சக்தி எதுவுமே கிடையாது. அதனால் இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ட்ராவல் வந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் வரோம். இன்னும் அதர் ஆப்ஷன். நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகுது. இன்னமும் நாங்கள் வந்து இந்த டனல் ஆண்ட தான் இருக்கோம். இன்னும் வந்து ஓப்பன் பண்ணல, காலையில் தான் ஆகும். இங்கே வந்து பக்கத்தில் ரூம் போய் தங்க சொன்னாங்க. தெரியல, ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா காலையிலே திறந்துருவாங்க, திறந்த உடனே நீங்கள் போகணும், பக்கத்தில் இருந்தால் தான் வந்து நம்மளால் இந்த இதுவை தாண்ட முடியும், இல்லைனா வந்துட்டு நம்ம ரூம் எடுத்து அங்கேருந்து வரதுக்கு லேட் ஆகிடும். அப்படின்னால என்ன பண்ணுறதுனே புரியாமல் இங்கேயே உட்காந்துட்டோம். வெறுப்பாக இருக்குது. ஆனால் இங்கே ஒருத்தன் பாருங்கள் ஜாலியாக பார்த்துனுங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஜாலியாக பார்த்துனுங்க. அவங்க எல்லாம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. சரி, இப்போ திருப்பி மணாலிக்கு திரும்பலாமா இல்லை வீட்டுக்கே போயிடலாமா? ஆனால் இந்த 2வது முடிவு எடுக்க மாட்டோம், மணாலிக்கு தான் போகணும். தெரிலங்க, நாளைக்கு பார்ப்போம். 12 மணி வரைக்கும் பார்ப்போம். 12 மணிக்கு மேலே திறக்கலான்னா மணாலிக்கே போயிடலாம். ரிட்டன் போய் மணாலி போயிட்டு அங்கேருந்து லே போகலாம். நாளைக்கு போக வேண்டியதுங்க லேக்கு. சரிங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:30, 10:30 ஆகிடுச்சு. காலையில் தான் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பக்கத்தில் ஒரு பையன் வந்து என் ஆட்டோ இருந்தது, ஆட்டோ தானடா டென்ட்டு, சின்ன ஆட்டோ வந்துட்டு அதை மாற்றிட்டு டென்ட்டு போட்டு கொடுத்துருக்காரு. இதில் படுத்துங்க, காலையில் பார்க்கலாம் அப்படின்னு. இன்னைக்கு நைட்டு இந்த டென்ட்டில் தான். என்னடா இது நடு ரோட், நானும் நினச்சேன் கீழே வேணால் ஒரு சிமெண்ட் லுங்கியை போட்டுட்டு படுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் சிமெண்ட் இருந்ததுனால யோசிச்சுன்னு இதுலேயே ஆளுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆளுக்கு மாற்றி உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் அது பார்த்த பையன் என்ன சொன்னார்னா, இங்கே டெம்போ இருக்குது, இதில் வந்துட்டு நான் தார்பாய் போட்டு கொடுத்துட்றேன், கீழேயும் தார்பாய் போட்டு கொடுத்துட்றேன், உள்ளே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம அதில் தாங்க படுக்க போகிறோம். இது ஒரு கஷ்டமான ஒரு இக்கட்டான நிலைமையாக இருந்தாலும் நான் இந்த நிலைமையிலையும் ஹெல்ப் பண்ணுறவங்க ஆளுங்க இருக்காங்க.
இது ஒரு புதுவித அனுபவம் தான் என்னதாக இருந்தாலும். இனிமேல்ட்டு தயவு செஞ்சு யாரும் ஜூலை எண்டில் வந்துட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க. நாங்கள் அவசரப்பட்டதே போதும்.